everyone, welcome to my channel. நான் உங்க மெட்டல் மாஸ்க். நான் ஒரு மெட்டல் பேப்ளேட் ஃபேன். என்னோட பேப்ளேட் ஜர்னின்றது மெட்டல் சீரீஸ்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரம் மை ஸ்கூலிங் டேஸ். ஸோ அதோட லவ் என்றைக்குமே எனக்கு குறைஞ்சது கிடையாது. அண்ட் இன் திஸ் வீடியோ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற பேப்ளேட் லைட்னிங் எல்ட்ராகோ. எஸ், தி டிராகன் எம்பரர் ரயுகா வச்சிருந்த லைட்னிங் எல்ட்ராகோ, one of the OG Beyblades of the metal series and one of the destructive Beyblades in metal series. So yeah, let's get started. ஸோ கைஸ், நான் இந்த பேப்ளேடை bladekingbase.comல தான் ஆர்டர் போட்டிருந்தேன். எஸ், இட் இஸ் a replica பேப்ளேட். என்னடா டப்பா இவ்வளோ பெருசாக இருக்குன்னா பார்க்காதீங்க. ஏன்னா நான் கூட ஸ்டேடியமும் அடிஷ்னலாக கொஞ்சம் பேஸ்லாம் ஆர்டர் போட்டிருக்கேன். சூன் அதோட அன்பாக்சிங் வீடியோஸும் நான் போடுவேன் நம்ம சேனலில். ஸோ ரீசன் என்னன்னு சொல்லிடுறேன். டகாரோ டோமின்றவங்க தான் அந்த பேப்ளேட்ஸை ஒரிஜினலாக மேனுஃபேக்சர் பண்ணி வித்துட்டு இருந்தாங்க. பட் அதோட இம்போர்ட்ஸ் இப்போ கம்ப்ளீட்லி ஸ்டாப்டு. இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குன்னா, யூஸ்டு பேப்ளேட்ஸ் எல்லாமே வித்துட்டு இருக்காங்க. பட் என்னன்னா, அந்த யூஸ்டு பேப்ளேட்ஸ் வந்து ஆயிரக்கணக்காக காசு சொல்லி விற்கிறாங்க. பேப்ளேட் ஒரு அசட்டாக மாறும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஸோ அப்போ தான் நான் கொஞ்சம் R&Dலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த சைட் கண்டுபிடிச்சேன். உள்ளே போய் பார்த்தாலும் தெரியுது இவங்க தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. நம்ம ஊர் காரணங்களா நீங்கள் உங்களே தெரியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. மெட்டல் சீரிஸ் மட்டும் இல்லை, எக்ஸ் பர்ஸ்ட் எல்லாமே இருந்தது. ஸோ ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் நம்ம லைட்னிங் எல்ட்ராகோ. நான் எனக்கு வந்து பபுள் ரேப்பில் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி. ஸோ வாங்க ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, பேப்ளேட் செப்பரேட்டாக இருக்குது. ஸ்ட்ரிங் லான்ச்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இட்ஸ் 2-in-1 ஸ்ட்ரிங் லான்ச்சர். 1 செகண்ட். லெஃப்ட் ஸ்பின், ரைட் ஸ்பின் ரெண்டுமே இருக்குது இதில். நைஸ். ஆக்சுவலாக லான்ச்சர் குவாலிட்டி நல்லா இருக்குது. டென்ஷனும் கரெக்டாக இருக்குது. ரொம்ப சீப்பாலாம் இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. நைஸ். நம்ம பேப்ளேட்டுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ பார்க்கும்போதே தெரியுது ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. பேயோட ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸ்பின் ட்ராக், ஆக்சுவலாக ஸ்பின் ட்ராக் வேறு மாதிரி இருக்குது, பட் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஓகே, ஹார்ட் ஃப்ளாட் டிப் இருக்குது. எல்ட்ராகோவோட டிப் அட்டாக்கிங் டிப். ஃபேஸ் போல்ட் இருக்குது. எல்ட்ராகோவோட ஃபேஸ் போல்ட். எனிவேஸ், இது மேலே நம்ம ஸ்டிக்கர் ஓட்ட போகிறோம். அண்ட் ஒன் மோர் ஸ்பின் ட்ராக்கும் பர்ஃபார்மன்ஸ் டிப்பும் கொடுத்துருக்காங்க. அதே ஹார்ட் ஃப்ளாட் டிப். பரவாயில்ல கைஸ், 2 கொடுத்துருக்காங்க ஸ்பின் ட்ராக் டிப்பு. ஆக்சுவலாக ஸ்பின் ட்ராக் வந்து எக்ஸாக்டாக எல்ட்ராகோ மாதிரி இது இல்லை, பட் வந்து நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இந்தமாரி 2 கொடுக்குறது வந்து இட்ஸ் அ நைஸ் திங். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிக்கர்ஸ்லாம் பக்காவாக இருக்குது. லைட்னிங் எல்ட்ராகோவோட ஸ்டிக்கர்ஸ். நெக்ஸ்ட் த பே இட் செல்ஃப் தேவைப்படலாம். வாவ், செம்மையாக இருக்குது. 1 செகண்ட். வாவ், எனர்ஜி ரிங்கு பெஸ்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. ட்ராகன் ஃபேஸஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக ஷைனிங்காக அப்படியே மின்னுது. ஆக்சுவலாக அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். இது வந்து சுத்தமாக வந்து ஒரு சீப்பான ஃபீலே கொடுக்கல எனக்கு. வந்து செம்மையாக இருக்குது. ஃப்யூஷன் வீலும் சூப்பராக இருக்குது. ஃப்யூஷன் வீல் வந்து நான் இந்த மெட்டலுக்கு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா சீப் பேப்ளேட்ஸ், ரெப்ளிகா பேப்ளேட்ஸ்லலாம் வந்து இந்த மெட்டல்லாம் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இது செம்ம சாலிடாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது ஆக்சுவலாக. இது வந்து ஒரு நார்மல் ரெப்ளிகா மாதிரியே இல்லை, செம்மையாக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஓகே வெயிட், எல்ட்ராகோவில் 2 ப்ரொஃபைல் இருக்கும். 2க்குமே இதில் இருக்கா பார்க்கலாம். 1 செகண்ட். ஓகே, இது 1. ஓகே 2. நைஸ் கைஸ், 2 ப்ரொஃபைலுமே இருக்குது. ஆக்சுவலாக ஒரிஜினல் பேப்ளேட்ஸ்லேயே
ஒரு டைம் பீரியட் வரைக்கும் தான் இந்த 2 ப்ரொஃபைலுமே இருந்தது. அதுக்கப்புறமா நீங்கள் சூஸ் பண்ணி வாங்குற மாதிரி இருந்தது. பட் நைஸ். இது வந்து அந்த ஓஜி டச்லேயே தான் இருக்குது. செம்ம ஷைனிங்காக இருக்குது. ஸோ இது நான் அசம்பிள் பண்ணிடுறேன் உடனே. அண்ட் நம்மளோட ஃபைனல் பேப்ளேட் லுக் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், லைட்னிங் எல்ட்ராகோ இப்போ கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாக ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். இது இப்போது அட்டாக்கிங் மோடில் இருக்குது. லைட்டிங் எல்ட்ராகோவில் எப்போவுமே நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். ஒட்டுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது பட் ஒட்டினதுக்கப்புறம் இது பார்க்குறதுக்கு சான்ஸே இல்லை. லைட்னிங் எல்ட்ராகோவை கையில் வச்சுருக்கிறதே ஒரு தனி ஃபீலாக இருக்குது. செம்மையாக இருக்குது. ஃபினிஷ் வேறு லெவலில் இருக்குது. ஸோ வாங்க ஸ்பின் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பிரித்து எடுக்கிறான் எல்ட்ராகோ. செம்மையாக இருக்குது. அண்ட் பை தி வே கைஸ், இந்த ஸ்டேடியம் நான் பிளேட் கிங் பேஸில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். எனக்கு இந்த டிரான்ஸ்பரண்ட் ஸ்டேடியம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள் கைஸ். எல்ட்ராகோவோட அந்த ஃபேஸ் போல்ட், அந்த பிங்க் கலர் ட்ரெயில், சான்ஸில் பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது. வெறித்தனமான ஒரு பேப்ளேட். ஸோ சின்ஸ் இது ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோன்றதுனால நம்ம பேட்டில் பண்ண போகிறது கிடையாது. நான் ஜஸ்ட்டு ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ்க்காக ஒரு ஸ்பின் மட்டும் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதோட பேட்டில் வீடியோஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அப்லோட் பண்ண போகிறேன். நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த அன்பாக்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட பேப்ளேட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைனலி ஐ திங்க் எல்ட்ராகோ நிற்க போகிறான். நின்றுட்டான். சூப்பர் கைஸ். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் பை பாய்.